ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோயம்புத்தூர் டு கலிஃபோர்னியா. நான் கீதா தயான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஷாப்பிங்க்கு தான் வெளியில் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓக்ஸ் மால் 1000 ஓக்ஸில் இருக்குது. 1000 ஓக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமரியோவிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிற வழியில் தான் இருக்குது. இது கேமரியோவோட கொஞ்சம் பெரிய சிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் 1000 ஓக்ஸ் வர்றீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மாலில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பவித்ரன் ப்ரோக்கு வந்து வாட்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அவருக்கு ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். யூஎஸில் வேலண்டைன்ஸ் டேக்கு மால் அப்புறம் மற்ற ஷாப்பிங் சென்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் கூட அவங்க கூட சேர்ந்து வந்திருக்கோம். அவங்க வாட்ச் பார்த்துட்ருக்க கேப்பில் கொஞ்சம் நேரம் நாங்களும் வாட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருந்தோம். நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் ஷோரூம்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. அந்தந்த ப்ராடக்ட் பக்கத்துலேயே அவங்க டேப்பில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளே அது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஆஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது. ஸோ யாருமே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நமக்கு வேணுங்கிறத நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக பார்த்துக்கலாம். நாங்களும் கொஞ்சம் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அதில் ஒரு வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் அதோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 ருபீஸ், அதாவது $1,000 மேலே தான் எல்லா வாட்சுமே இருந்தது. ஸோ நம்ம எப்போவும் போல் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவும் போல் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போய் டேப்பில் ஓப்பன் பண்ணி அதோடய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். 1000 ஓக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் க்ராசரி ஷாப் கூட இருக்குது. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே 1000 ஓக்ஸில் இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் வருவேன். மோஸ்ட்லி நைட் டைம் ஷாப்பிங் போகிறதா இருந்தால் நாங்கள் கேமரியோ மட்டும் தான் போவோம். இந்த மாதிரி லாங்கில் கொஞ்சம் தள்ளிலாம் நாங்கள் வரமாட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக கார் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க என் ஹஸ்பண்டும் பவித்ரன் ப்ரோவும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2 டேஸ்க்கு வந்து கார் ரெண்ட் எடுத்திருந்தாங்க. டே டைமில் ஒர்க் இருக்கிறதுனால நைட் டைமில் மட்டும்தான் அதாவது நைட் டைம் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கு மேலே கிளம்பி நாங்கள் வந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த ஐபேடில் ஏதோ எழுத ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். பட் அந்த பென் ஆனால் ஒர்க் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவர் இல்லை நான் விட மாட்டேன், நான் ஏதோ எழுதிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார். சரி அப்படி என்ன தான் எழுத போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு வழியாக இன்னொரு ஐபேடில் போய் ட்ரை பண்ணார். கடைசியில் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி எங்கள் ஃபேமிலி நேம்ஸ் எழுதி விளையாண்டுட்டு இருந்தார். சரி விளையாண்டதெல்லாம் போதும், சரி வாங்க நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் பாப்பாவும் மட்டும் தனியாக ஷாப்பிங் கிளம்பினோம். அவங்க வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய ஷாப் இருந்துச்சுங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி February 14, ஸோ எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே ஒரு கேண்டி ஷாப் மட்டும் தான் இருந்தது. அங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அவரை அங்கே இழுத்துட்டு போயிட்டேன். எனக்கு ஏதாவது சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. இதுதாங்க அந்த கேண்டி ஷாப், சீஸ் கேண்டீஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுங்க, பார்த்தோன்னே உள்ளே போகணும் அப்படின்னு தோணுச்சு. லவ்வர்ஸ் டே அப்படின்னாலே அந்த ரெட் கலர் ஹார்ட்டின் அதுதான் இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த கலரே உள்ளவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால் ஒவ்வொன்றா உள்ளே வந்து நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க நிறைய ஐட்டம்ஸ். குட்டியாக கேக்கு, குட்டியாக சாக்லேட்டு, லாலிபாப் இந்த மாதிரி கலெக்ஷனாக வச்சுருந்தாங்க. நான் ஸ்வீட் அப்படின்னோடனே ஏதாவது கேக், பேஸ்ட்ரி ஐட்டம் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பர்த்டே பேக்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, சாக்லேட் பேக்லாம் நம்ம போய் எல்லாேருக்கும் ஸ்கூலில் கொடுப்போம்ல, அந்த மாதிரி எல்லாமே பாக்ஸாக போட்டு போட்டு ரிப்பன் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ்லாம். இது வேலண்டைன்ஸ் டேக்கு வச்ச மாதிரியே இல்லை. பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஏதோ குழந்தைங்களுக்கு மொத்தமாக வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு என்னென்ன இருக்கணுமோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஷாப் நேமே கேண்டீஸ்ன்னு தான் போட்டிருந்தது. சரி பட் இருந்தாலும் நம்ம ஊரில் பேக்கரி அப்படின்னா கேக் மட்டும் இருக்காது, எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினச்சி உள்ளே வந்தேன். ஆனால் எல்லாமே சாக்லேட் மட்டும்தாங்க இருந்தது. பட் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்தது. இந்த ஒரு சாக்லேட் பார்த்திங்கன்னா $3.25, அதாவது $276. ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டியான இருந்துச்சுங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் நான் ஒன்று எடுத்திருந்தேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருந்தது, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒன்று எடுத்திருந்தேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா
கேண்டி வச்சு ஒரு மாதிரி லாலிபாப் மாதிரி ஒரு கேண்டி வச்சு கொடுத்தாங்க. அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செட்டாகவே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சாக்லேட் தாங்க. இதெல்லாம் ஃபேமிலி பேக் மாதிரி போல். யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா லவ்வர்ஸ்க்கு மட்டும் சாக்லேட் கொடுக்குறது இல்லைங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ஃபேமிலியே தான் மொத்தமாக தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்குது. கார்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டெலாம் எப்படி இருக்குன்னா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மதர், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கிராண்ட் மதர், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்ட், சிஸ்டர், பிரதர் எல்லாருக்குமே தான் இங்கே கார்டு வச்சுருக்காங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்து இங்கே வந்து காமனாக எல்லாருமே தான் விஷ் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துக்குறாங்க. நம்ம ஊரில் தீபாவளி மாதிரி வீட்டுக்கு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி இங்கே எல்லாருக்கும் கொடுப்பாங்க போல். ஃபைனலி வேலண்டைன்ஸ் டே, அதாவது லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது யூஎஸில் அன்பை மட்டும்தாங்க குறிக்குது. நாங்கள் கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கு மட்டும் நாங்கள் பில் போட்டுட்ருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இட்ஸ் யுவர் லக்கி டே அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஒரு $5 ஆஃபர்னு. நெக்ஸ்ட் டைம் வரப்போ அது இது பண்ணிக்க சொன்னாங்க. பட் அது நெக்ஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு தான் வேலிடிட்டி இருந்தது. ஸோ எப்படியும் அதை நாங்கள் திரும்ப இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக பர்ச்சேஸோடு சேர்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்வீட் கேண்டியும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது ஒரு சாம்பிள் கேண்டி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது தாங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்த கிஃப்ட். இது நார்மல் ஸ்வீட் தான். பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்ததுனால இது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஆயிடுச்சு. இதில் என் ஹஸ்பண்டோட ஸ்மார்ட்னஸ் நல்லாவே தெரியும். நல்லா வாட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படியும் அதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சேன். எங்கே நான் கேட்டுருவேணும்னு அதுக்கு முன்னாடியே அவர் வந்து எஸ்கேப் ஆகி இங்கே இழுத்துட்டு வந்துட்டார். ஸ்வீட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கு அவர் ரீசன் சொன்னது அதுதான் சொன்னார். யூஎஸில் லவ்வர்ஸ் டே அப்படின்னாலே சாக்லேட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ February 14க்கு உனக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், அடுத்து வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் வரப்போ உனக்கு நான் வாட்ச் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழகாக சமாளிச்சிட்டாரு. இது முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஒரு ரவுண்ட்ஸ் கிளம்புனோம். அவங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலன்னு. நிறைய ஷாப் இருந்துச்சுங்க. எதுக்குள்ளே போகிறது அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி வெளியிலேருந்து பார்க்கவே எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அதனால் நான் வெளியிலேருந்தே எல்லாத்தையுமே பார்த்தேன். நிறைய வீடியோஸ் வெளியிலேருந்தே நான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக் ஷாப். இதுக்குள்ளே நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு போயிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ப்ளே ஏரியாலாம் இருந்தது. பட் இதுக்குள்ளே போனால் அவளை இப்போ உடனே இழுத்துட்டு வர முடியாது. அது வந்து 1 hour தான் மினிமம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் நான் நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க, அளவாக தான் பீப்புள் இருந்தாங்க. பட் நல்ல லைட்டிங்ஸோடு அங்கங்கே ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருந்தது. ரொம்ப சத்தமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டாய் ஷாப். வெளியில் கொஞ்சம் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அது நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான டாய்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருந்தது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்தே தான் அதையும் பார்த்தோம். பாப்பா பொதுவாக டாய்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்ப மாட்டேங்கிறா. அவள்கிட்ட அதை நாங்கள் ரொம்ப நேரம் காட்டணும். அவள் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. அவளும் இந்த டாய்ஸ் மற்றதெல்லாம் விட அங்கே இருக்க அந்த லைட்டிங்ஸை தான் அவள் நல்லா பார்த்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக அது நல்லா இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நாங்கள் நேரில் பார்க்குறப்ப அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பக்கமும் அதிகமாக சத்தமும் இல்லை, ஒரு மாதிரி மைல்டாக. தென் நாங்கள் ரிட்டன் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி நம்மளே போய் பார்க்கலான்ட்டு ரிட்டன் போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருந்தது. இங்கே நிறைய டிஷர்ட்ஸ் இருந்தது. அது வெளியிலேருந்தே தான் பார்த்துட்டு இருந்தோம் அதையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய ஷோரூம் வச்சுருந்தாங்கங்க. பட் எல்லாமே க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே போகலை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இந்த ஷாப் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் இதுக்குள்ளே தான் போயிருப்பேன். பாப்பாவுக்கு நிறைய அழகழகாக ட்ரெஸ் பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கேஷுவல் வியர்லேருந்து நல்ல பார்ட்டி கவுன் வரைக்கும் நிறைய இருந்தது. உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது. பட் அது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் டைம் இன்னும் 8 கூட ஆகலைங்க. அதுக்குள்ளேயே ஆக்சுவலாக பாதி ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து க்ளோசிங் டைமே எல்லா ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா 8:30ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 6:30க்கு தான் கிளம்புனோம். ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே க்ளோசிங் டைம் அப்படின்றதுனால எந்த கடைக்குள்ளேயும் நம்ம உள்ளே போக முடியல. அந்த ஸ்வீட் ஷாப் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் திறந்தே இருந்தது. ஏன்னா அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்ஸ் நிறைய பேர் வாங்க வருவாங்க அப்படின்ட்டு அது மட்டும் தான் ஓப்பனில் இருந்தது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் எரியுது. பட் எல்லாமே வந்து போர்டு வச்சுட்டாங்க. ஆனால் க்ளோஸ்டுன்னு நிறையாது போர்டு வச்சுட்டாங்க. ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸுமே நிறைய இல்லைங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒன்று தான் கீழே இருந்தது, சீஸ் கேக் ஃபேக்ட்ரி அப்படின்னு. இது இங்கே வந்து ரொம்ப ஃபெமிலியருங்க. நீங்கள் யூஎஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். பட் இப்போ வந்து டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்ட டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் இது சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. டின்னருக்கு நாங்கள் வேறு பிளேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க.
நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, கிராஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய இன்டீரியர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இந்த ஷாப்பில் இருந்தது. இது ஆக்சுவலாக க்ளோஸ்டுங்க. உள்ளே லைட் எரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் கீழே க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே யாருமே இல்லை. நாங்கள் யாராவது இருந்தாங்கன்னா உள்ளே போய் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலான்னு பார்த்தோம், பட் யாருமே இல்லை. இந்த லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஹால் ரொம்ப ஹை சீலிங் ஃப்ளோராக இருக்குது. அந்த மாதிரி ஹால்லெல்லாம் இதை மாட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொம்மை வச்சுருந்தாங்க. அது பாருங்களேன், ஒரு மாதிரி குட்டியாக டாட்டாய்ஸ் வச்சுருந்தாங்க, எலஃபண்ட் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்ப்போம். ஆனால் நான் இங்கே வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஆந்தையில் ஷோகேஸ் வெரைட்டிஸ். எங்கேயுமே ஆந்தையில் ஷோகேஸ் வெரைட்டிஸ் பார்த்ததே இல்லை. ஆந்தையில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அது பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. இந்த டால்லாம் ஒரு மாதிரி கையாட்டிட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதை தான் பாப்பா ஆக்சுவலாக நல்லா பார்த்துட்டு இருந்தா. அந்த டாய்ஸை கூட பார்க்கல, இங்கே நல்லா பார்த்துட்டு இருந்தா. ஒரு வழியாக பவித்ரன் ப்ரோ வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டார். ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சுங்க, 1,00,000 ருபீஸ். $1,000 அப்படிங்கிறது இங்கே நார்மல் தாங்க. அதை நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் அதிகமாக தெரியும். ஆப்பிள் ப்ராடக்ட்டில் நம்ம எது வாங்கினாலுமே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். இந்தியாவிலையுமே அப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் 2 பேருமே பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். அவர் ஒரு பெரிய பர்ச்சேஸ் முடிச்சிட்டாரு, நாங்கள் ஒரு சின்ன பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்து டின்னர் டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ டின்னர் சாப்பிட தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரியோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கேமரியோன்னு இல்லை, யூஎஸ்லேயே இது ரொம்ப ஃபெமிலியரான ஸ்பாட்டுங்க. இங்கே எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இன் அண்ட் அவுட் அப்படின்னாலே யூஎஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பர்கர் தாங்க. பர்கர் லவர்ஸ் கண்டிப்பாக யூஎஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட்டில் கண்டிப்பாக பர்கர் சாப்பிட்ருப்பாங்க. இனிமேல் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னாலும் இன் அண்ட் அவுட்டில் வந்து பர்கர் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூஎஸில் வந்து ஸ்பைசியாக எதுவுமே இருக்காது. நமக்கு வேணும்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் ஹாட்டாக வேணும், ஸ்பைசியாக வேணும்னு நம்ம கேட்டு தான் வாங்கணும். பட் மோஸ்ட்லி ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆளுக்கு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்கள் நான்வெஜ் எதுவுமே நாங்கள் சாப்பிடல. நாங்கள் வந்து வெஜ் பர்கர் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஒரு பர்கர் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக தாங்க இருக்கும். யூஎஸில் இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். யூஎஸில் பர்கர் பீஸா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கையேந்தி பவனில் கிடைக்கிற இட்லி தோசை மாதிரி இருக்கிறதுலே இங்கே அதுதாங்க சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் ஈஸியாக அது வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே எப்படி ஒரு பேக்கரியில் வந்து ஒரு பப்ஸ் வாங்குவோம், அந்த மாதிரி இங்கே எங்கே போனீங்க அப்படின்னாலுமே முதல்ல அங்கே பர்கர் தாங்க இருக்கும். ஸோ சும்மா சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னாலே நம்ம பர்கர் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ போட முடியும். இது உங்களோட சேனல் கோயம்புத்தூர் டு கலிஃபோர்னியா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.